अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனித மாதமான துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தினத்தில் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக வானவர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கம் ஈமானினுடைய 6 அஸ்திவாரங்களில் ஒன்றாக மலக்குமார்களை நம்ப வேண்டிய காரியத்தை குறித்து சொன்ன தகவல்களில் வானவர்கள் என்றால் யார், அவர்களை நம்ப வேண்டியது ஈமானில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும், வானவர்களுடைய படைப்பு, அவர்களுடைய உடல் தோற்றங்கள், வானவர்களுடைய பண்புகள், அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர்கள் என்பதையும், அதே வானவர்கள் என்னென்ன பணிகளில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக பார்க்காவிட்டாலும் ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். இப்போ இதுவரைக்கும் பார்த்ததிலேயே இன்னும் நிறைய தகவல்கள் எஞ்சி இருக்கிறது. காலத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு அந்த தகவல்கள் நம்ம எடுக்கலை. வானவர்கள் நற்செய்தியை சொல்வதற்கு வேண்டி வருவார்கள் அப்படின்னே ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்திருக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்திருக்கிறாங்க. நம்ம அந்த செய்திகளை சொல்லலை. நபிமார்கள்ட்ட நல்லோர்கள் மட்டும் இல்லை, ஒரு அற்பமான மனிதர்களாக இருக்கிற நல்லடியார்கள்ட்ட கூட வருவாங்க. ஒரு அடியார் நண்பரை தேடி பயணிக்கிறார், அவர்கிட்ட கூட வானவர்கள் வந்திருக்கிறாங்கிற மாதிரி. யுத்த களத்தில் உதவி செய்வதற்கு வானவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று வேதனை இறக்குவதற்காக, ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி வானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பல தகவல்கள் திருமறை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. அப்ப அந்த தகவல்களெல்லாம் நம்ம விலாவரியாக நம்ம பார்க்கல, அந்த தகவல்கள் நம்ம எடுக்கவும் இல்லை. ஏனென்றால் அந்த காலத்தினுடைய சுருக்கத்தை கருத்தில் கொண்டும் அந்த செய்திகளை எடுக்கல. அதே மாதிரி வானவர்கள் எந்த வீடுகளில் நுழைய மாட்டாங்க, இந்தந்த இடத்துக்கெல்லாம் வரமாட்டாங்கிறதுக்கெல்லாம் மார்க்கம் சில தகவல்களை சொல்லுகிறது. அந்த செய்திகளை நாம முழுமையாக பார்க்கல. இப்ப இறுதியாக இருக்கிற இந்த வாரத்தில் நாம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னவென்றால், வானவர்கள் என்பவர்கள் பிரார்த்தனை செய்கிற இடத்திலும் இருக்கிறார்கள், சபிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள். இவர்களுடைய பிரார்த்தனைகள் யாருக்கு வரும், யாருக்கு இவருடைய சாபம் ஏற்படும் என்பதை ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த நபிமொழிகளையும் திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை வைத்துத்தான் இன்றைய தினத்தினுடைய உரையை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வானவர்களை பொறுத்தவரை இவர்களாக விரும்பி ஒரு சாபத்தை வெளியிட மாட்டார்கள், இவர்களாக விரும்பி ஒருவர் மீது பிரார்த்தனை வெளிப்படுத்த மாட்டார்கள். நம்ம முன்னாடி வானவர்களுடைய பண்புகளை பத்தி பார்த்தோம். அல்லாஹ்வின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் பூமிக்கு வருவாங்க, அல்லாஹ்வின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்க. ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட இறை அனுமதி எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நபர்கள். நமக்கு புரியறதுக்கு சொன்னா கிளிப்புள்ள மாதிரி, கிளிப்புள்ள சொன்னது மட்டும் தான் சொல்லும். வானவர்கள் படைப்பினங்கள் தான், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அற்புதமான கண்ணியத்துவம் வாய்ந்த ஒரு அடியார்கள், அதுல மாற்றம் இல்லை. இறை கட்டளை இல்லைன்னா அந்த காரியத்தில் அவங்க எந்த ஒரு நகரும் செய்ய மாட்டாங்க, அதுல எந்த ஒன்றும் இவருடைய சுய விருப்பம் என்பது இருக்காது. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் வானவர்கள்ட்ட கேட்கிறான். வானவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறார்கள். உடனே அல்லாஹ் ஆதமை படைக்கிறான். படைப்பதற்கு முன்பு சொல்லுகிறான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து, அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பொருட்களினுடைய பெயர்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை முன்னிறுத்தி, வானவர்களை முன்னிறுத்தி ஒரு போட்டி ஒன்று வைக்கிறான்ல. வானவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பொருளுடைய பெயரை சொல்லுங்க அல்லாஹ் கேட்கிறான். அப்ப வானவர்கள் எப்படி அந்த பலகீனத்தை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், யா அல்லாஹ் நீ தூயவன், எங்களுக்கு எதை கற்று தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, நீ சொன்னது தெரியும். இது இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. உயிரோடு இருக்குன்னா உயிரோடு இருக்குன்னு சொல்லுவோம், செத்து போச்சுன்னா செத்து போச்சு, நீ என்ன சொல்றியோ அதுதான், எங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் எல்லாம் கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம்,
ஆதமே நீ இவர்களுடைய இந்த பொருளுடைய பெயர்களை நீங்க அறிவியுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்ற இன்னி அஅலமு கைப சமாவாத்தி வல் அர்து, நான் வானங்கள் மற்றும் பூமியினுடைய மறைவானவற்றை அறிகிறேன், நீங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அறிகிறேன் என்றெல்லாம் இறைவன் சொன்ன வார்த்தையில் இருந்து வானவர்கள் அவர்களுக்கு தெரியலன்னா பேச மாட்டாங்க. அவர்களுக்கு கட்டளை வரவில்லை என்றால் அந்த விஷயத்துல அவங்க நகர்வு அடுத்த கட்ட நகர்வு போக மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நபிமார்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தா கூட அல்லாவின் கட்டளை இருந்தாதான் காப்பாத்துறது. அல்லாவின் கட்டளை என்ன விட்டுருவாங்க, அவ்வளவுதான். நபியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, இவர்கள் அந்த விஷயத்துல நகர்வு காட்ட மாட்டாங்க. இப்ப எதுக்கு இந்த செய்தி நம்ம முன்னிறுத்துறோம் என்றால், வானவர்கள் பிரார்த்திக்கிறாங்கன்னா அது அவங்க பிரார்த்தனை கிடையாது, அல்லாஹ் பிரார்த்திக்க சொல்லுகிறான். வானவர்கள் சபிக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் சாபம் கிடையாது, அல்லாஹ் சாபம் இட சொல்லுகிறான். இப்ப நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யறாங்க, செஞ்ச உடனே நம்ம துவா செய்யறோம்னா இது நாமளா விரும்பி செஞ்சது, இறைவனுடைய நாட்டம்ங்கிற தனி விஷயம். நாம விரும்பி செஞ்சோம், விரும்பி செய்யாமலும் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நமக்கு துரோகம் செய்து விட்டார், நாம அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறோம் அல்லது சாபம் இடுறோம் அப்படின்னா மார்க்கத்தில் சாபம் இடுவது ஆர்வமூட்டப்பட்ட ஒரு செயல் கிடையாது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, பெரிய அங்கீகாரம்லாம் அதுல இல்லை. ஒருவேளை ஒருத்தர் பலகீனத்தின் அடிப்படையில் சாபம் இடுகிறான் என்ற நாமளா விரும்பி சாபம் இடுவது. வானவர்களுக்கு அந்த சுய விருப்பம்னு ஒண்ணு கிடையாது. நல்ல மனுஷரா இருக்கிறா இவனுக்கு துவா செய்வோம் செய்ய மாட்டாங்க, ரொம்ப மோசமானவனா இருக்கிறான் இவனுக்கு எதிராக நம்ம துவா செய்வோம் என்று செய்ய மாட்டாங்க. இறைவனின் கட்டளை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நேசிப்பதும் சரி, வெறுப்பதும் சரி, பிரார்த்திப்பதும் சரி, சாபமிடுவதும் சரி என்பதை புரிந்து கொள்ளணும். இதுக்கு ஒரு அடிப்படையான தகவல் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியாரை, ஒரு மனிதரையோ அல்லது ஒரு ஜின்னையோ யாரையோ ஒருவரை அல்லாஹ் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவன் முதல்ல நேசிப்பான். நேசித்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைப்பு விடுப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? வானவர்களுடைய தலைவர். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து சொல்லுவான, நான் இந்த அடியாரை நேசிக்கிறேன். ஏதோ ஒரு காரணம், வழிபாடு, இரக்க குணம், தர்ம சிந்தனை, அவருடைய ஒழுக்கம், என்னமோ ஒரு காரணம். அல்லாஹ் நேசிக்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கும். ஒரு அடியாரை அல்லாஹ் நேசித்தால் நேசித்ததோடு இல்லையா, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அழைத்து, இன்ன அடியாரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ்ட்ட கட்டளை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நேசிக்க ஆரம்பிப்பார். அவர் நேசித்து விட்டு என்ன செய்வாரு? ஏனைய வானவர்களை அவர் அழைப்பார். அழைத்து சொல்வார், அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கிறான், நானும் இந்த அடியாரை நேசிக்கிறேன், நீங்களும் இந்த அடியாரை நேசிங்க. அப்போ ஒரு அடியாரை நேசிப்பதாக இருந்தா கூட இவங்கள விரும்பி நேசிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வே நேசிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்பி நேசிப்பாங்கன்னு கிடையாது. அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நபியவே அவங்க நேசிப்பாங்க. அந்த அளவிற்கு இறை கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய இடத்தில், முழுமையாக சரணாகதி அடையக்கூடிய இடத்தில் இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவங்க பிரார்த்திக்கிறாங்கன்னா இது இதோ இவங்களா விரும்பி செஞ்சது கிடையாது, இறைவன் தான் நமக்காக இவர்களை பிரார்த்திக்க வைக்கிறான். அப்ப அதை அங்கீகரிக்கிற இடத்துல அல்லாஹ் இருப்பான். இவங்க சாபம் இடுறாங்களா, அது இவங்க சாபம் இடல, இறைவன் தான் நமக்கு எதிராக இவர்களை சபிக்க வைக்கிறான். அப்ப அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் அதை ஏத்துக்குவான். அல்லாஹ் நமக்கு எதிரான காரியங்களை நிகழ்த்தி விடுவான் என்பதில் நாம பயந்துக்கணும். எனவே வானவர்களுடைய சாபம் துவா என்பது நாம் அதிகமாக எச்சரிக்கையாகவும் அதே நேரத்தில் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஆர்வப்படுகிற இடத்தில் இருக்கணும். மனிதர்களுடைய பிரார்த்தனை போன்று, மனிதர்களுடைய சாபத்தை போன்று அல்ல என்பதை ஒரு அடிப்படையை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் சூரா காஃபிர் 40வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்துக்கு முப்பீன் என்ற இன்னொரு பேர் இருக்கு. இந்த அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஹ்மீலூனல் அர்ஷ், அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள். நம்ம முன்னாடி போன வாரம் பார்த்தோம், அர்ஷை 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வானவர்களும் ஒமன் ஹவுலஹு, அந்த அர்ஷை சூழ இருக்கிற சுத்தி இருக்கக்கூடிய வானவர்களும் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வை அவனுடைய பெருமைக்கு ஏற்றவாறு அவர்கள் துதிப்பார்கள். ஏறத்தாழ இந்த வார்த்தையிலிருந்து வந்ததா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தை. யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹி, அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். வ யுமினூன பிஹி, அல்லாஹ்வை நம்புகிற இடத்திலும் இருப்பார்கள். வ யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வானவர்கள்ட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்றால் எங்கிருந்து, ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கிற வானவர் மட்டும் இல்ல, அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிற வானவர்கள் ஆரம்பித்து எல்லா வானவர்களுமே யாருக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க? யா அல்லாஹ், ஈமான் கொண்டு மக்கள் வாழ்றாங்க, இவர்கள் பாவத்தை மன்னிச்சிரு, அறியாமல் குற்றம் குறையில் ஈடுபட்டு விட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள், இவர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கு என்று வானவர்கள், எந்த வானவர்கள்? அர்ஷை சுமக்கக்கூடியவர்கள், அர்ஷை சூழ உள்ளவர்கள், எல்லா வானவர்களுமே அல்லாஹ்விடத்தில் அவனை போற்றி புகழ்ந்து
அவனை நம்பிக்கை கொண்டு இன்ன அடியார்களுக்காக இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம், ரப்பனா வசிஅத்துக்குள்ள ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மன், இறைவா எல்லா பொருட்களையும் ஒட்டுமொத்த பொருளையுமே உன் அறிவாலும் உன் ரஹமத்தாலும் நீ சூழ்ந்திருக்கிறாய். உன் அருள் போகாத இடமும் கிடையாது, உன் அறிவு நுழையாத இடமும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருக்குமா? இந்த இடம் எனக்கு தெரியாதுன்னு அல்லாஹ்க்கு ஏதாவது உண்டா? இந்த இடத்துக்கு என்னுடைய அருள் போகல, நீ உன் அருள் போலன்னா அந்த ஒன்று இருக்காதுன்னு அர்த்தம். அதான் விஷயம். அல்லாஹ்வின் அருள் ஒரு இடத்துக்கு போலன்னு என்ன அர்த்தம்? அந்த பொருளை இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவிற்கு சூழ்ந்து அல்லாஹ் அருளை பொழியக்கூடியவனாக அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, யா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுபவர்களுக்கு நீ மன்னி. யார மன்னி? யாரெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு தேடி வராங்களோ அவர்களை நீ மன்னித்து விடு. வத்தபஉ சபீலக்க, உனது பாதை யார் பின்பற்றி உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு. வகீஹிம் அதாபல் ஜஹீம், நரகத்தின் வேதனையில் இருந்து அவர்களை நீ பாதுகாத்து விடு. எவ்வளவு பெரிய பிரார்த்தனை பாருங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அந்த தேடுற முறை எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படி ஆரம்பிப்பாங்களாம். வானவர்கள் இறைவனை முதலில் புகழ்வார்கள். ரப்பனா வசிஅத்துக்குள்ள ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, இறைவா அருளாலும் அறிவாலும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து இருக்கக்கூடியவனே, பரவி இருக்கக்கூடியவனே, ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, பாவ மன்னிப்பு தேடுபவர்களுக்கு நீ என்ன செய்? மன்னிப்பை வழங்கிவிடு. வத்தபஉ சபீலக்க, உன் பாதையை பின்பற்றி நடப்பவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்கிவிடு. வகீஹிம் அதாபல் ஜஹீம், நரக வேதனையிலிருந்து அவர்களை நீ பாதுகாத்து விடு இறைவா என்பதை வானவர்களுடைய பிரதான பிரார்த்தனைகளில் துதிப்புகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்பதை 40வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே பிரார்த்தனைகள் செய்வார்கள். யாருக்காக செய்வாங்க? ஈமான் கொண்டவர்களுக்கு. அதுல அழகா அவங்க அந்த வார்த்தையில பதிவிடுறாங்க. அந்த வார்த்தையில் அவர்கள் சொல்கிறார்கள், மன்னிப்பு தேடி உன் பாதையை பயணிக்கக்கூடியவர்கள். அப்ப மார்க் அடிப்படையில் வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஹலால் ஹராம் இருக்கும், அதையெல்லாம் கரெக்டா பேணிக்குவாங்க. இதெல்லாம் ஹலால், இதை செய்யணும், இதை செய்யலாம், இதெல்லாம் ஹராம் செய்யக்கூடாது என்று அந்த பயபக்தி அவர்கள்ட்ட இருக்கும். அப்படி உன் பாதையில் யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ இறைவா அவர்களை மன்னித்து நரக தண்டனையில் இருந்து அவர்களை நீ பாதுகாத்து விடு என்பது இவர்களுடைய பிரார்த்தனையினுடைய ஒரு அம்சமாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சில பிரார்த்தனையில் அவங்க சேர்ந்து நிப்பாங்கங்கிறதையும் சொல்றாங்க. சஹீஹ் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா காலல் இமாமு கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், தொழுகையில் இமாம் அவர்கள் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று சொன்னால், அப்படி சொல்லுகிற வார்த்தை, இமாம் சப்தம் மட்டும் ஓதுவார். எல்லா தொழுகையும் இமாம் ஓதத்தான் போறார், மக்களும் ஓதத்தான் போறாங்க. சப்தமிட்டு இமாம் சொல்லுவதை நீங்கள் கேட்டால் ஃபக்கூலு ஆமீன், நீங்க என்ன சொல்லுங்க? ஆமீன் என்று சொல்லுங்கள். ஒமன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா, யாருடைய வார்த்தை வானவர்களுடைய வார்த்தையோடு ஒன்று அமைந்து விட்டதோ, வானத்திலிருந்து வானவர்கள் இந்த வார்த்தை சொல்லுவாங்க ஆமீன் என்று. இமாம் ஓதுகிற அந்த வார்த்தைக்கு வானத்தில் உள்ள வானவர்கள் ஆமீன் என்பார்கள். யாருடைய ஆமீன் வானத்தில் உள்ள வானவர்களுடைய ஆமீனோடு ஒன்று அமைகிறதோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்தைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இந்த செய்தியில யாருக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குங்கிறதுக்காக நான் செய்தி கொண்டு வரல. மக்கள் ஆமீன் சொல்வதை போன்று யார் சொல்றா? வானவர்களும் சொல்லுகிறார்கள் என்பதை ஒரு தகவலுக்காக நாம் இந்த செய்தியை நம்ம நினைவுபடுத்துறோம். அதே போன்று வானவர்களுடைய பிரார்த்தனைகள்ல இன்னொரு முக்கியமான ஒரு அம்சத்தை பெறக்கூடியவர்கள் யார் என்றால், வழிபாடுகளில் அதிகமான ஆர்வம் கொண்ட மக்கள். அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் புகாரி 445வது நபிமொழி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மலாயிகா துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லா அல்லதீன ஸல்லா ஃபீஹி மா லம் யுஹ்திஸ், ஒரு அடியார் எந்த தொழுகையோ, சுன்னத்து, ஃபர்லு, நஃபீல், ஏதாவது ஒரு தொழுத இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கும் நேரமெல்லாம் அவருக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்னன்னு செய்வாங்கன்னா, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு அல்லாஹும் அர்ஹம்ஹு, இறைவா இவரை மன்னித்து விடு, இவருக்கு நீ அருள் புரி. கேட்டுக்கிட்டே இருப்பான், நிறுத்த மாட்டான். ஒரு 10 தடவை சொல்லிட்டு நிறுத்திடுவோம், 20 தடவை சொல்லிட்டு நிறுத்திடுவோம்லாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் இஷாவை தொழுகிறார், அவர் பள்ளியில் இருக்கிறாருன்னு வைங்க, அவர் பள்ளியில இருப்போன்னு முடிவு எடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். நீங்களா எந்திக்கிற வரைக்கும் அவங்க துவா விட மாட்டாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இறைவா இவரை மன்னித்து விடு, இறைவா இவருக்கு அருள் புரி, இறைவா இவரை மன்னித்து விடு. நமக்காக கூட நாம இப்படி கேட்டது கிடையாது. ஒரு நாள் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு 1 மணி நேரமா அல்லாட்ட நான் மன்னிப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன், மன்னிச்சிரியா அல்லா, மன்னிச்சிரியா அல்லா, நீ எனக்காக நான் கேட்டிருப்பேனா? கேட்கல.
தொழுதுட்டு உட்காருங்கிறாங்க சொல்லலாம். தொழுது விட்டு தொழுத இடத்துல உட்காருங்க. தொழுத இடத்துல நீங்கள் உட்கார்ந்தால் உங்களுக்காக வானவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் எந்திக்கிற வரை, அல்லது உங்களுக்கு ஒழு களைகிற வரை. ஒழு களையாம இருக்கணும், முக்கியமான ரூல். ஒழு களைஞ்சிருச்சுன்னா இந்த துவா உங்களுக்கு இல்லாமல் ஆயிடும், அதோட நின்று ஸ்டாப் ஆயிடும். ஒழு களையலைன்னா ஒழு களைகிற வரை நீங்கள் அந்த சபையிலிருந்து எந்திக்கிற வரை, கிளம்புற வரை உங்களுக்காக வானவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு மக்ஃபிர் லஹு, அல்லாஹு மர்ஹம்ஹு, இறைவா இவரை மன்னித்து விடு, இறைவா இவருக்கு அருள் புரி என்பது வானவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது சும்மா இருந்து பெற நன்மை, சும்மா தானே இருக்கிறோம். நீங்க அந்த டைம்ல நீங்க திக்ர் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, செஞ்சா நன்மை. துவா பண்ணணும் அவசியம் இல்லை, செஞ்சா நன்மை. குர்ஆன் ஓதணும் அவசியம் இல்லை, செஞ்சா நன்மை. நீங்க சும்மா உட்கார்ந்தா போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். சும்மா உட்காருங்க, ஒழுக்கலையாமல் இருங்க. தொழுது முடித்து விட்டு தொழுத இடத்துல சும்மா உட்கார்ந்தா அல்லாஹ்விடத்தில் அவனுடைய வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா இவரை மன்னித்து விடு, இறைவா இவருக்கு நீ அருள் புரி என்று கேட்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வானவர்களுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையை பற்றி சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வானவர்கள் இருக்கிறாங்களே இவர்கள் அல்லாஹ்விடத்துல சில அடியாறுகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வாங்களாம். பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, பிரார்த்தனை வாசகமே இருக்காது. பிரார்த்தனைனா வாசகம் இருக்கணும்ல. இப்ப முன்னாடி பார்த்த செய்தியில் என்ன வந்துச்சு, குர்ஆன் வசனம் பார்த்தோம், இறைவா இவர்களுக்கு நீ மன்னிப்பு கொடு, இறைவா இவர்களுக்கு நீ நரகத்திலிருந்து விடுதலை கொடு கேட்டாங்கல்ல, வார்த்தையே வந்துச்சு. இப்போ பார்த்த செய்தியில் என்ன வந்துச்சு, இறைவா இவருக்கு மன்னிப்பை கொடு, இறைவா இவருக்கு அருள் பொழி என்று கேட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கிற செய்தியில வாசகமே இருக்காது, ஆனா பிரார்த்தனை. எதையாவது வாசகத்தை முன்னிறுத்தணும், எந்த வாசகமே இல்லாம ஒரு பிரார்த்தனை. அப்படி என்ன பிரார்த்தனை செய்வார்கள் என்றால், சஹீஹ் முஸ்லிம் 2732வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தஆ லி அஹீஹி, யார் ஒருவர் தன் சகோதரனுக்காக வேண்டி துஆ செய்கிறாரோ, ஒரு அடியார் தன் உடன் பிறந்தவரோ பக்கத்து வீட்டுக்காரரோ சொந்தக்காரரோ ஒரு முஸ்லிமோ யாரோ ஒருத்தர் அவருக்காக வேண்டி இவர் துஆ செய்தால், பி லஹ்ரில் கைப், அவர் கண்ணெதிரில் இல்லாத நேரத்தில் அவருக்காக வேண்டி இவர் துஆ செய்தால், காலல் மலக் அல் முவக்கில் பிஹி, இவருக்காக வேண்டி நபி அவர்கள் சொல்றாங்க, இவருக்காக வேண்டி ஒரு வானவர் சாட்டப்படுவார். அவர் வந்து சொல்லுவாராம், ஆமீன் வலக்க பி மிஸ்லி, இறைவா அப்படியே வரட்டும், இவர் கேட்டது இவர் கொடு. துவால எதுவுமே இல்லை, துவால ஏதாவது வார்த்தை இருக்கணும்ல, அருள் புரி, மன்னிப்பு தா, சொர்க்கத்தை தா, நரகத்திலிருந்து விடுதலையை தா, கபர் வேதனை, இப்படி எதுவுமே வரல. என்ன கேட்கிறாங்க அந்த வானவர் என்றால், இறைவா இவர் கேட்டதை அப்படியே கொடுத்துரு, அதை இவருக்கும் கொடுத்துரு, இவர் கேட்டதை அப்படியே கொடுத்து விடு, அதை இவருக்கும் கொடுத்து விடு என்பதுதான் அந்த வானவர் வரக்கூடிய வானவருடைய பிரார்த்தனையாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, சக இஸ்லாமியர்களுக்கு துஆ செய்ய ரசூலுல்லாஹ் தூண்டுறாங்க. அடுத்தவங்களுக்காண்டி கேளுங்க. ஒரு ஆளுக்கு சொந்த வீடு இல்லையா, சொந்த வீடு அவருக்கு இறைவா ஏற்படுத்தி கொடுன்னு கேளுங்க. ஒரு ஆளுக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளைய கூடியாள்லான்னு கேளுங்க. ஒரு ஆளுக்கு கல்வி இல்ல, ஒரு ஆளுக்கு வேலை இல்ல, ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் இல்ல, ஒரு ஆள் நோயில இருக்கிறார், என்னமோ கஷ்டம். யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, கஷ்டத்துல இருக்கிறவங்க அல்ல இவனுக்கு இதை கொடு, இவனுக்கு அதை கொடு, இவனுக்கு இதை கொடு, நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ கஷ்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். அது இந்த துனியாக்கான கஷ்டம் மட்டும் இல்ல, ஆகிரத்துடைய கஷ்டத்துக்காண்டி துஆ செய்யலாம். ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார் அல்லது ஹயாத்தா இருக்கிறார், அல்லாஹ் இவருக்கு நரக விடுதலை கொடு, இறந்து போனவரா இருந்தாலும் சரி உயிரோடு இருக்கிறவரா இருந்தாலும் சரி இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடு, கபர் வேதனை இருந்து பாதுகாப்பு கொடு, பாவ மன்னிப்பு கொடு. இதெல்லாம் மறுமை சார்ந்தது இல்ல. நோயிலிருந்து விடுதலை, பணத்தை கொடுக்கறது, வேலையை கொடுக்கறது, குழந்தையை கொடுக்கறது துன்யா ரீதியானது. மறுமையில நரக விடுதலை கொடுக்கறது, சொர்க்கத்தை கொடுக்கறது, பாவ மன்னிப்பு கொடுக்கறது ஆகிரத்துக்கானது. நீங்கள் ஆகிரத்துக்காக கேட்டாலும் சரி, துன்யாவுக்காக கேட்டாலும் சரி, அடுத்தவருக்காக நீங்கள் கேட்டால், நமக்காக நம்ம எப்பனாலும் கேட்போம், அடுத்தவருக்காக நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா, ஒதுக்க மாட்டோம். கேட்போமா, கேட்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் அதை ஆர்வம் ஊட்டுறாங்க, அடுத்தவங்களுக்காண்டி கேளுங்க. அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமில்ல, என்ன உங்களுக்கு கூலி கிடைக்கும் தெரியுமா? ஒரு வானவர் இதுக்கு நல்லா அனுப்புறோம், இதுக்குன்னே ஒரு வானவர் வராரு. நீங்க அடுத்த நபருக்காண்டி துஆ செய்றீங்கன்னா அவர் பக்கத்துல வந்துருவார். நீங்க என்னனாலும் கேட்கலாம், அடுத்தவருடைய நலனுக்காக நீங்க என்ன கேட்டாலும் சரி அதை அப்படியே உங்களுக்கு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி அப்படி இந்த செய்தியோட ஒத்து போகுது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் எவரும் ஈமான் கொண்டவர் இல்லை தனக்கு விரும்பியதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை. உங்களுக்கு என்ன நாடுறீங்களோ அது உங்க சகோதரனுக்கு நாடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அடுத்தவனு நிம்மதியா இருக்குன்னு நினைங்க. நீங்க நல்ல சந்தோஷமா பிள்ளை குட்டி எல்லாம் பெற்று எல்லாரோட மகிழ்ச்சியோட வாழணும்னு நினைக்கிறீங்களா, அடுத்தவனு வாழணும்னு நினைக்கிறீங்க.
உங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பை ஓடக்கூடாது நினைக்கிறீங்களே, அடுத்த வீட்டு முன்னாடி குப்பை ஓடக்கூடாது நினைங்க. உங்க வீட்டுல யாரு செவுத்துல ஆணி அடிச்சிடக்கூடாது நினைக்கிறீங்களே, அடுத்த வீட்டு செவுத்துல நீங்க ஆணி அடிச்சிடாதீங்க. எந்த ஒரு நேரத்திலும் உங்களை நீங்க பார்க்கிற மாதிரி அடுத்தவனை பாருங்க. அப்படி நீங்கள் பார்த்தால், அப்படி பார்க்காதவரை நீங்க ஈமான் கொண்டவர் இல்லைன்னு நாங்க ரசூல் அதுக்கு ஏறத்தாழ ஒத்த செய்தியாக ரசூல் இதுல சொல்றாங்க. அடுத்தவருக்காக துஆ செய்தால் வானவர் உங்களுக்காக கேட்பார். என்னத்தனாலும் கேளுங்க, உங்களுக்கு கேட்பாங்க. உங்க அடுத்தவர்களுக்காக அருள் வேண்டுறீங்களா, உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னு, ஒருவேளை அடுத்தவருக்கு எதிராக கேட்டா கூட நடக்கலாம், அப்படிதானே? நம்ம யாருமே அதை பத்தி யோசிச்சது கிடையாது. இல்ல, பிறருக்கு எதிராக சாபம் வாங்குறதும், பிறருக்கு எதிராக அவர் அழிந்து போகட்டும் என்ற பிரார்த்தனை மட்டும் வக்கனே நம்ம கேட்கிறோம். அழிஞ்சு போட்டோம், நாசமா போட்டோம். ரசூல் அதையும் சொன்னாங்க, ஒரு நபருக்கு எதிராக நீங்கள் சபித்து அவருக்கு எதிராக பிரார்த்தித்தா அது அவருக்கு தகுதியற்றதாக இருந்தா உங்க பக்கம் தான் திரும்பும். யார் பக்கம் திரும்பும்? ரசூலா சொல்றாங்க, உங்கள் சகோதரனை பார்த்து நீங்க காஃபிருங்காதீங்க. காஃபிருங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது மோசமான ஒரு வார்த்தை. யாரை பார்த்து சொல்லணும், அல்லாஹ் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, அவன் காஃபிர். அது திட்டவட்டமான காஃபிர். அவன் இஸ்லாம் பொய், முகமது நபி பொய் இப்படின்னு ஒருத்தன் சொன்னோம்னா அவன் காஃபிர் தான், மாற்றம் இல்லை. இதையெல்லாம் நம்பி உங்களுடைய இஸ்லாமிய சொசைட்டிக்குள்ள ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். கோபத்துல நாயே பேயன்னு திட்டுறது வேற, நீ காஃபிரு, நீ முனாஃபிக்கு, நீ முஷ்ரிக்கு அப்படின்னு ஒருத்தனை நீங்க திட்டினா அந்த வார்த்தைக்கு தகுதியற்றவன் அவன் இருந்தான்னு வைங்க, அந்த வார்த்தை உங்க பக்கம் திரும்பும். இருவரில் யாரோ ஒருவர் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் காஃபிராக நிற்பார். எவ்வளவு மோசமான வார்த்தைன்னு பாருங்க. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, யாருக்கு எதிராக துஆ செய்யாதீங்க, எல்லாருக்கும் சாதகமா கேளுங்க. நமக்கு என்ன பெனிஃபிட்? அடுத்தவன் நல்லா இருக்கிறனால நமக்கு என்ன லாபம்? உனக்காக வானவர் கேட்கிறாங்க. நம்ம பாவத்தில் இருக்கிறோம், நம்ம துஆ ஏற்கப்படுமா ஏற்கப்படாதுன்னு தெரியாது. ஆனா வானவர்கள் பாவத்தில் கிடையாது, அவர்கள் துஆ கண்டிப்பா ஏற்கப்படும். அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவா இவர் என்ன கேட்டார் அதை அப்படி கொடு, அதை இவருக்கும் கொடு. அந்த வார்த்தையில இவங்களா எந்த வார்த்தையும் சேர்க்கல. நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவனுக்காண்டி நீங்க என்ன கேட்கறீங்களோ அது அப்படி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் அவன் ஏற்கனவே 4 பிள்ளையோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், இன்னும் 2 பிள்ளைய கொடு, இன்னும் கஷ்டப்படட்டும், உனக்கு 2 பிள்ளை வரட்டும், அவ்வளவுதானே. அவன் மட்டும் தான் கஷ்டப்படணும், நீ சேர்ந்து கஷ்டப்படு. எல்லாம் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வை, கஷ்டப்படட்டும், நீ எப்படி கஷ்டப்படு. நீ என்னவெல்லாம் துஆ அவனுக்கு எதிராக செய்றியோ அது உனக்கே திரும்பும். என்னவெல்லாம் சாதகமாக துஆ செய்றியோ அது உனக்கே அப்படி நடக்கும். நீ கேட்பதுதான் உனக்கு நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அடியார்களை குறித்தும் சொல்லுகிறார்கள். இவங்க யாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாள் பொழுது காலை வேளை ஆகிவிட்டால் வானத்தில் இருந்து 2 வானவர்கள் கீழே வராங்க. தினம் தினம் நடக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு நடந்திருக்கு, நேத்துக்கு நடந்திருக்கு, நாளைக்கு நடக்கும், நாளை கழிச்சு நடக்கும், இது கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொரு நாள் காலை பொழுதில் 2 வானவர்கள் இந்த பூமிக்கு வருவாங்க. அந்த செய்தி எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, சஹீஹ் புகாரி 1442வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் வானத்தில் இருந்து 2 வானவர்கள் வராமல் அந்த நாள் வர்றது கிடையாது. அந்த வானவர்கள் வந்தே ஆவாங்க, வரணுங்கிறது நியதி, நடக்கும். அந்த வானவர்கள் என்ன செய்வார்கள், அதுல ஒருத்தர், இன்னொருத்தர் பின்னாடி பேசுவோம், அதுல ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, அவர் சொல்லுவாரா, ஃபயக்கூலு அஹதுஹுமா அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் செல்வத்தை நீ அதிகப்படுத்த. அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு நீ கொடுத்துக்கிட்டே இரு. யாரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. அவன் ஏழை கொடுக்குறான், அனாதை கொடுக்குறான், சொந்தக்காரன் கொடுக்குறான், அண்டை வீட்டார் கொடுக்குறான், அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், விடமாட்டுக்கிறான். நீ இறைவா என்ன செய், அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. அவன் பேங்க் அக்கௌண்ட் அதிகப்படுத்து, பொருளாதாரத்தை அதிகப்படுத்து, சொத்தை அதிகப்படுத்து. பொருளாதாரம் எப்படி இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது நம்ம கையிலே கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் சம்பாதிக்கிறத கொண்டு பொருளாதாரம் வளருது, அப்படி கிடையாது. அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டு வளருது. சில பேர் உழைக்கிறான் உழைக்கிறான் உழைக்கிறான், சாகர வரைக்கும் உழைக்கிறான், 10 வயசுல இருந்து உழைக்கிறான், 60 வயசு வரைக்கும் சொந்த வீடு கட்ட முடியல. சில பேர் இப்பதான் வேலைக்கு போறான், திடீர்னு பார்த்தா 2 வருஷத்துல வீடு கட்டிடுறான். பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதும் அதை குறைப்பதும் நம்ம கையிலே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். தன் நாடியவருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், குறைத்தும் வழங்குகிறான். அது அல்லாஹ் கையில இருக்கு. முயற்சி மட்டும் தான் உங்க கையில இருக்கு. முயற்சி போடுங்க. முயற்சி போடாதவனுக்கு செல்வம் கிடைக்கத்தானே செய்யுது. உழைப்பு போடாத செல்வம் சம்பாதிக்கிறானா இல்லையா? அழகா சம்பாதிக்கிறான். சும்மா ஒரு தொழிலை உருவாக்குறான், தனக்கு 4 லேபர் வச்சிருக்கிறான், லேபர் உழைக்கிறான், வீட்டுல தூங்குறான், இவன் பணக்காரன் ஆகிறான், அவன் ஏழையா தான் இருக்கிறான். அல்லாஹ்வை பொறுத்தவரை உழைச்சவனுக்கு தான் சம்பளங்கிறதெல்லாம் கிடையாது, உழைச்சவனுக்கு தான் கூலி, அது மறுமையில உண்டு. துன்யாவினுடைய யதார்த்தத்தை எப்படி அமைச்சிருக்கிறான், அவன் நினைக்கிறவனுக்கு தான் பொருளாதாரம். அவன் யாருக்கு நாடி இருக்கிறானோ பணம் கூடும், யாருக்கு நாடி இருக்கிறானோ பணம் குறையும், அது அவங்க கையில இருக்கு.
அப்படி யாராவது தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை தான தர்மங்கள் மூலமாக அதிகமாக தர்மத்தை அவர்கள் செய்வார்களே ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த 2 வானவர்ல ஒருத்தர் என்ன சொல்வாராம், அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா இன்ன அடியார் இவர் தர்மம் செய்யறார், இந்த அவர் செய்யறார், இந்த அவர் சொந்தக்காரர் கொடுக்கிறார், இவர் அண்டை விட்டார் கொடுக்கிறார், இவர் அனாதை கொடுக்கிறார், இவங்களுக்கு நிறைய பணத்தை விடவே விடாது, நிறைய கொடுத்துக்கிட்டே அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானு. அவன்கிட்ட 10 ரூபாய் இருந்தா 5 ரூபாய் கொடுத்துறான். நீ 1000 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுப்பானா இல்லையா, 5000 கொடுத்து எக்கச்சக்கமா கொடுப்பானா இல்லையா, நீ நிறைய கொடு, அவனை விட்டுறாத, நிறைய கொடுத்துக்கிட்டே இரு. நம்ம பொருளாதாரத்திற்காக நாம துவா செய்கிறோமோ இல்லையோ யாரு செய்வா, வானவர்கள் செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் நடக்குது. இது ஏதோ வருஷத்துக்கு ஒருக்க, மாசத்துக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க இல்ல, தினம் தினம் செய்வார்கள். எப்ப செய்வார்கள், நீங்கள் தர்மம் செய்யும்போது செய்வார்கள். அன்றைய நாளில் நீங்கள் தர்மம் செய்தார் உங்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை இருக்கு. அன்றைய நாளில் நீங்கள் தர்மம் செய்யவில்லையா உங்களுக்கு இவர்களுடைய பிரார்த்தனை இல்லை என்பதை அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இப்படி ஏராளமான நற்காரியங்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது. அதே மாதிரி வானவர்கள் பிரார்த்தனைகள் மட்டும் செய்யக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் சாபமிடக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள். சில அடியார்களுக்கு எதிராக அவர்கள் சபிப்பார்கள். அத அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். 2வது அத்தியாயம் 159வது வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத், அதாவது நாம் அருளியதை போன்று, அதை நாம் அருளிய அந்த வேதத்தை யாரேனும் ஒருவர் மறைத்து, ஒல் ஹுதா மின் பாதி மாத்த பையன்னாகுல் லின்னாஸி ஃபில் கிதாப், வேதத்தில் நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு அதை அந்த நேர்வழி யார் ஒருவர் மறைக்கிறாரோ உலாயிக்க எல்லா அணுகுமுல்லா, அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். ஓ எல்லா அணுகுமுல் லாயினூன், சபிப்பதற்கு தகுதி படைத்தவர்களும் சபிக்கிறார்கள். வேற யாருமே கிடையாது, வானவர்கள் தான். மனிதர்கள் சபிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் இல்லையே, சிலர் அல்லாஹ் நாடி உண்டு. ரசூல்லா நபிமார்களை போன்று ஒரு சிலர் அல்லாஹ் நாடி இருக்கிறான். ஆனால் உண்மையில் சபிப்பதற்கு தகுதி படைத்தவங்க யாரு, பாவமே செய்யாதவங்க தான் சபிக்க முடியும். அப்படின்னா அந்த இடத்துல யார் தான் இருப்பா, கண்டிப்பா வானவர்கள். வானவர்கள் சிலருக்கு எதிராக துவா சபிக்கிறார்களாம். யார் என்றால் வேதத்தை மறைத்து, அல்லாஹ் கொடுத்த நேர்வழியை மறைத்து மக்களை மடமை ஆக்கிறது, மடமைத்தனத்தை நோக்கி இழுத்துட்டு போறது. இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லித்தரக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது. அதே போன்று குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான். 3வது அத்தியாயம் 86வது வசனம், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான், கேள்வி கேட்கிறான். இவனுக்கெல்லாம் எப்படி நேர்வழி காட்ட முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு, கஃபரு பாத ஈமானிஹிம், ஈமான் கொண்டுட்டு காஃபிர் ஆயிட்டான். காஃபிராவே பிறந்தான், காஃபிராவே வாழ்ந்தான், காஃபிராவே செத்தானா அது வேற. அவன் நான் பிறந்த மார்க்கம், என் தாய் தந்தை மார்க்கம் தான் எனக்கு முக்கியம்னு போயிட்டான். ஒருத்த ஈமானுக்குள்ள வரான், அல்லாஹ் உண்டு, வானவர்கள், நபிமார்கள், வேதங்கள், தூதர் எல்லாத்தையும் நம்புவேன்னு வந்துட்டான். வந்துட்டு போறான்னா அவன் எவ்வளவு பெரிய மோசடிக்காரனாக இருப்பானே வச்சு பாருங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒருத்தன் உணர்ந்த பிறகு போறான்னா அந்த துனியாவுடைய மோகம், அவனுக்கு ஆகரத்தை விட துனியாவை விரும்பியதனுடைய காரணம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். அல்லாஹ் அவனை சொல்றான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பாத ஈமானிஹிம், தன்னுடைய ஈமானுக்கு பிறகு காஃபிராக மாறிய ஒருவனுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான். வஷஹீது அன்ன ரசூல ஹக்கன் ஹக்குன், இந்த தூதர் இருக்கிறாரே இவர் உண்மையாளர்னு சொல்லிட்டு போயிட்டான். எப்படி சொல்லிட்டு போயிட்டான், இந்த முகமது இருக்கிறாரே இவர் உண்மையாளர் தான், இவர் தூதர் தான், இறை தூதர் தான், நபி தான் என்று சொல்லிவிட்டு ஒருவன் போயிட்டான். இவனுக்கு எப்படி நேர்வழி காட்ட முடியும், அல்லாஹ் கோபத்தை காட்டுறான். இவனுக்கெல்லாம் போய் நேர்வழி காட்டணுமா, அவசியமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வஜாஹமுல் பையினாத், அவன்கிட்ட தெளிவான அத்தாட்சிகள் இருந்த போது மறுத்து விட்டான். அங்க மறுக்க ஒரு காரியமும் கிடையாது, ஒரு காரியமும் இல்லை. இப்ப நீங்க வேற வேற மார்க்கத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதுக்கு அவங்க சில காரணத்தை சொல்லுவாங்க. இல்ல அது எப்படி முகமது ஒருத்தர் சொல்லி இருப்பாரு, அது மனுஷன் தானே, மனுஷன் எப்படி கடவுளை பத்தி பேசியிருப்பாங்க, ஏதாவது காரணத்தை சொல்லி மறுக்கிறான். அவங்க உள்ள சிந்திக்கவே இல்லை, இதை பார்க்கவே இல்லை, பார்க்காம இருக்கிறான். அவனையுமே இஸ்லாம் காஃபிர்னு சொல்லுது. ஒருத்த உள்ள வந்து இவர் உண்மையாளர், இந்த குர்ஆன் உண்மை, இந்த இஸ்லாம் உண்மைன்னு தெரிஞ்சு மார்க்கத்துல பயணிச்சுட்டு ஒருத்தன் வெளியே போறான்னா இவனுக்கு எதுக்கு நேர்வழி, இவனுக்கு ஏன் காட்டணும் என்று அல்லாஹ் கோபப்பட்டு சொல்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். உலாயிக்க ஜஸாவுஹும், இவங்க கூலி என்ன தெரியுமா, அன்ன அலைஹிமுல் லஅனத்துல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சபிக்கிறான். ஒல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை சபிக்கிறார்கள். ஒன் நாசி அஜ்மாயின், இன்னும்
எல்லா ஒட்டுமொத்த மனிதர்கள், அப்ப இந்த ஒட்டுமொத்த மனிதர்களை ஈமான் கொண்டவங்க மட்டும் வருவாங்க. ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களும் அந்த அடியார்களை சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். இப்ப வானவர்கள் என்ன செய்வாங்களாம்? சாபமிடுவார்கள். யாருக்கு எதிராக? வேதத்தை மறுப்பவர்களுக்கு எதிராக சாபமிடுவாங்க. அதே நேரத்தில் ஈமான் கொண்டு விட்டு ஒருவன் காஃபிராக போகிறான் என்றால் அவனுக்கு எதிராக சாபமிடுவார்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முக்கியமான ஒரு கருத்தாக வானவர்களுடைய சாபத்தை குறித்து சொன்னார்கள். சஹீஹ் புகாரி 3237வது நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், அன் அபீ ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், இதா தஆ ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு அடியார், ஒரு மனிதர் தன் மனைவியை இரவில் படுக்கைக்காக வேண்டி அழைக்கிறார், தாம்பத்தியத்திற்கு அழைக்கிறார். அழைக்கும் வேளையில் அந்த பெண் மறுத்து விட்டாள், இல்ல வர முடியாது அப்படின்னு அவ மறுத்துட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கோபம் அவள் மீது இருக்கிற நிலையில் தான் அவள் இரவை கழிக்க செல்கிறாள். சொல்லிட்டு லஅனத்துல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹ், இவள் காலை அடைகிற வரை வானவர்கள் இவளை சபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் சமுதாய மக்களால் அதிகமாக அரங்கேற்றப்படுகிற ஒரு காரியம் இந்த காரியம். எதனாலன்னு கேட்ட, அந்த திருமணத்தினுடைய அஸ்திவாரம் என்பது தாம்பத்தியத்தில் இருக்கு. அல்லாஹ் ஒழுக்கக்கேடு வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் மன நிம்மதியோடு மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த திருமண வாழ்க்கையை அல்லாஹ் கொண்டு வந்தான். குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது. அல்லாஹ் சொல்றா, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் அஸ்வாஜக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கான வாழ்க்கை துணை அல்லாஹ் ஏற்படுத்தியது, லி தஸ்குனு இலைஹா, உங்களுக்கு மத்தியில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்றான். அந்த மன அமைதியை குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்பது தாம்பத்தியத்திலிருந்து ஒருவர் புறக்கணிப்பது. புறக்கணிக்க என்ன காரணம் சொல்லலாம்? உண்மையான காரணமா இருந்தா உடல்நிலையை பத்தி காரணம் சொல்லலாம், தப்பு கிடையாது. மனிதர்கள் வன்முறை வெறியாட்டம் ஆடுறதுக்கு மிருகம் கிடையாது. மனுஷன் தான், மிருகம் ஆக மாட்டான். அப்ப மிருகம் மாதிரி வழி நடத்தணும், இங்க அது மார்க்கமே தடுக்குது, அது வேற. ஆனா இங்க எதுக்காக மறுக்கப்படுது தெரியுமா? தன் சண்டையை, குரோதத்தை, தன்னுடைய வெறுப்பை ஒரு பெண் இதுல கோபத்தை காட்டுறானுங்க. சில பேர் கோபப்பட்டு சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடுல கோபத்தை காட்டலாமா? கோபப்பட்டு தற்கொலை பண்ணுவாங்க, தற்கொலையில கோபத்தை காட்டலாமா? இதுவா கோபத்தை காட்டுற முறை? கோபத்தை காட்டுவதற்கு சில நியதிகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறாங்க? தன்னுடைய மனைவிமார்கள் மேல, சஹாபாக்கள் மேல ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு இருக்கிறாங்க. கோபத்தை காட்டுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்துல கோபத்தை, குரோதத்தை காட்டணுங்கிறதுனால, அப்படி ஒரு காரணத்தினால் கணவர் இரவு நேரத்தில் தாம்பத்தியத்திற்கு அழைத்து இந்த பெண் வர மறுத்து விட்டால் வானவர்களுடைய சாபத்திற்குரியவர்களாக மாறிவிடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடம் அதிகமான பெண்களால் தவறிழைக்கப்படுகிற இடம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் உரிமை போற்றக்கூடியவர்கள் உடனே கம்பத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஃபெமினிசம், பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையாம்பாங்க. சுதந்திரம் இருக்குன்னா கல்யாணம் பண்ணிடக்கூடாது, அதானே கரெக்ட்? அப்ப கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கணவனுக்கு கீழே இருக்கணும் வாங்க. ஆனா இந்த சுதந்திரம் வேணும்னா இது என்ன ஒரு யதார்த்தம்? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுற ஆள் கிடையாது. அப்ப மனைவிமார்கள் கணவன் கட்டுப்பட்டாங்க, விவாகரத்து குறைவா தான் நடந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, மனைவிமார்கள் கணவனுக்கு கட்டுப்படுறது குறைஞ்சிருச்சு, விவாகரத்து அதிகமாயிடுச்சு. சுதந்திரத்தை கொடுத்தா வாழ்க்கை நல்லா ஓடணுமா இல்லையா? போன 30 வருஷம் முன்னாடி 4 விவாகரத்து நடந்துச்சு, இப்ப 2 தான் நடக்கு, நீ காட்டணும். 30 வருஷம் முன்னாடி 4 நடந்துச்சு, இப்ப 4000 நடக்குது. அப்ப இங்க நிலைமை என்னன்னா, சுதந்திரங்கிற பேர் நம்ம தப்பா கொடுக்கறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல புதிதாக இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பாருங்க. 16 வயசை அடைந்த ஒரு பெண், 16 வயசு என்ன வயசு? என்ன 11ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு, கரெக்டா? 16 அடைந்த ஒரு பெண் யாரு கூடனாலும் படுக்கையை பகிர்ந்து கொள்ளலாம், பெத்த தகப்பம் கேட்க கூடாது. இது சட்டம். போற போக்குல சொல்லிட்டு போல, இது சட்டம், இந்தியாவினுடைய ஒரு சட்டம். இப்போ ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளை விபச்சாரம் பண்ணிட்டான்னு வைங்களேன், விபச்சாரம் தானே அது. விபச்சாரத்தை பண்ணிட்டானா அப்பங்காரன் அடிக்கிறான் அப்படின்னா அப்பனை தூக்கி ஜெயில போட்டுடலாம், இது சட்டம். சரி, 17 வயசு அடைஞ்ச ஒரு பெண்ணுக்கு ஒரு அப்பங்காரன் ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கலாமா? கட்டி வைக்க கூடாது. ஏன்? 18 அடையணும். படுக்கைக்கு போறதுக்கு 18 அடைய வேண்டாம், கல்யாணத்துக்கு போறதுக்கு படுக்கை, அதாவது 18 அடையணும். அப்படின்னா அப்ப மனிதர்கள் நீங்களா ஒன்றை உருவாக்கி இதை சுதந்திரங்கிறாங்க. இந்த சுதந்திரத்தினால் நன்மையா தீமையா? 16 நீ எங்கனாலும் போமா, எப்படினாலும் இருந்துக்கமா அப்படின்னா பேர் சுதந்திரமா? இப்படித்தாம இருக்கணுங்கிறதுக்கு பேர் சுதந்திரம்.
சுதந்திரத்தை கல்வியில காட்டணும், கண்ட இடத்துல போறதை காட்டக்கூடாது. அப்ப இதை இப்ப வந்து மக்கள் சுதந்திரங்கிறாங்க. கணவன் வந்து என்னன்னா அவன் கூப்பிடுவா, நீ போகணுமா அவசியமா, நீ போகாத, நீ இப்படிதான் இருக்கும், நீ பொம்பளை, நீ பொம்பளைன்னா சும்மாவா அப்படின்னு கொம்பு சீவி விடுவாங்க. மனைவி என்பவள் எப்படி இருக்கணுங்கிறத மார்க்கம் சொல்லுது. உனக்கு சுதந்திரம் இல்லாம கிடையாது, உனக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு, இதுல சுதந்திரம் காட்டாது, இது தப்பு. நான் சுதந்திரம் இருக்குன்னு ஆடை கழட்டி போட்டு போலாமா, ஒரு ஆம்பளை போலாமா? அப்படி எனக்கு சுதந்திரம் இருக்குப்பா, நானும் ஆம்பளை சுதந்திரமா நடப்பேன், எல்லா ட்ரெஸ் கழட்டி போட்டு போய் பேர் சுதந்திரமா? அது சுதந்திரம் என்பது வேற, வரம்பு மீறுவது என்பது வேற. இது வரம்பு மீறுவது. என்ன அக்ரிமெண்ட்ல ஒண்ணு இணைஞ்சிருக்கிறீங்க, அந்த அக்ரிமெண்ட் மீறுதா இல்லையா? அப்படி மீறி அந்த பெண் அந்த இரவை தூங்குகிறாள் என்றால் வானவர்களுடைய சாபத்திற்குரியவளாக அந்த பெண் மாறிவிடுகிறாள், இறை கோபத்திற்குரியவளாக அந்த பெண் மாறிவிடுகிறாள். சமுதாயத்தில் கணிசமான பெண்கள், ஏன் கணிசம் என்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம்னு கேட்டா, வழிபாடுகளில் ஆர்வத்தை காட்டக்கூடியவர்கள் கணவனுக்கான பணிவடைகளில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, உபரியான நோன்பு வைக்கிறீங்க, யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? கணவர் உள்ளூர்ல இருந்தா கணவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வைக்கணும். இன்னைக்கு திங்கக்கிழமை நான் நோன்பு வைக்கவா, வியாழக்கிழமை நான் நோன்பு வைக்கவான்னு கணவர்கிட்ட அனுமதி வாங்கணும். கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அது பிரச்சனை இல்லை. கணவர் வெளியூர்ல இருக்கிறார், நீங்க வருஷம் எல்லா நாளும் நோன்பு வச்சுட்டு போய் பின்னாரு போகுது. அதுல மார்க்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிற அளவுக்கு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கு. மற்றபடி தவறு கிடையாது, எவ்வளவு நாள் நோன்பு வச்சுக்கலாம்னு மார்க்கம் சொல்லுது. உள்ளூர்ல கணவர் இருக்கும் பொழுது இது ஃபர்லு நோம்புக்கு வராது. அன்னைக்கு ரமலான் நோன்பு வைக்கவான்னு கேட்க வேண்டியது இல்லை, ஃபர்லு வேற. ஃபர்லை தவிர்த்த நோன்புகளை கணவர் அனுமதியோடு தான் வைக்க வேண்டும் என்ற அளவுக்கு மார்க்கம் சொல்றது. இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய கட்டமைப்புங்கிறது. கட்டமைப்பை சீர்குலைக்க முடியாது. ஒரு ஆண் இப்படி இருக்கணும், ஒரு பெண் இப்படி இருக்கணும், குழந்தைங்க இப்படி இருக்கணும், பெரியவங்க இப்படி இருக்கணும்னு கட்டமைப்பு. திடீர்னு வந்து எல்லாரும் சுதந்திரம்னா நாளைக்கு வந்து எனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் காசு சம்பாதிக்கிறேன், நான் உனக்கு தரணும் ஒரு ஆம்பளை கேட்க முடியுமா இல்லையா? சுதந்திரம் தானே அது. நான் சம்பாதிக்கிறேமா 50,000 உனக்கேமா தரணும்னா, நீ போய் சம்பாதிச்சுட்டு போன்னு சொல்ல முடியுமா இல்லையா? அப்ப இது சுதந்திரம் கிடையாது. நீ கொடுக்கணுங்கிறது அவனுக்கான கட்டளை. அதே மாதிரி நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு பெண்ணுக்கான கட்டளை. இந்த கட்டளையை மீறி ஒரு பெண் நடப்பாளே ஆனால் உலகத்துல நீ நியாயவான்னு பேசிக்கலாம். நான் வந்து ஒரு வழிபாட்டு உள்ள பெண், என்ன வந்து என் கணவர் அடக்க பார்த்தார், நான் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நியாயத்தை பெற்று விட்டேன், ரப்பிட்ட தப்பிக்க முடியாது. நீ எங்க போனாலும் ஆட்ட மாட்டிடுவே, அல்லாட்ட மாட்டிடுவே. அப்படித்தான் இஸ்லாம் போதிக்கிறது. இந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க கட்டுப்பட்டு வாருங்க. என்ன பிரச்சனை நடந்துச்சு? இந்த இஸ்லாம் சொல்ற கட்டமைப்புக்குள்ள ஒரு பெண் கட்டுப்பட்டு கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால வரச்சன கொடுமை இஸ்லாத்துல உண்டா? பல இஸ்லாமிய தற்குறிகள் செய்வாங்க, இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல அப்படி உண்டா? சொத்துரிமை இல்லாமல் ஆகிவிட்டதா? அப்படிலாம் கிடையாது. மார்க்கத்தை அறிந்து கொள்ளாத சில தற்குறிகளால் வேண்டுமானால் அது மாதிரி நடக்குமே தவிர, கரெக்டா மார்க்கத்தை ஃபாலோ பண்ணா கண்ணியமாக இதை விட ஒரு பெண் வேற எந்த சமுதாயத்தில் வாழ முடியாது. கண்ணியமாக இதை விட வேறு ஒரு இடங்கள்ல ஒரு ஆண் வாழ முடியாது. அதைத்தான் இஸ்லாம் குடும்ப கட்டமைப்பாக கொண்டு வருகிறது என்பதை பார்க்க முடியும். எனவே இந்த கட்டமைப்பை, குரோதத்தை, கோபத்தை காரணம் வச்சு ஒரு பெண் தன் கணவனை வெறுக்கிறாள், நிராகரிக்கிறாள் என்றால் நீங்க வழிபாடுகளை செஞ்செல்லாம் அல்லாஹ்வுடைய மனசை குளிர வைக்க முடியாது. வழிபாடுகளை செஞ்செல்லாம் இறைவனுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பெற முடியாது. வழிபாடுகளை செய்தெல்லாம் நீங்கள் அல்லாஹ் கொடுத்து சொர்க்கத்தை அடைய முடியாது. கணவனுக்கே உணவு கொடுக்காம நீங்க அல்லாஹ்க்கு வந்து தொழுதுகிட்டு சுஜூதுல கிடக்குறீங்க, கணவனே பராமரிக்கல, கணவனுக்கான பணிவிடைகளை செய்யல, நீங்க இறைவனுக்கு வழிபட்டதனால நன்மை அடைய போறீங்களா? ஒரு நன்மை கிடையாது. இது மார்க்கம் சொல்லுது, நம்ம சொல்லல. இதை நம்மளா சொன்ன நினைச்சிடக்கூடாது, வார்த்தையில உங்க வார்த்தைன்ற கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்மணி வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் கணவர் இப்படிலாம் நடக்கிறாரு, சில குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி, அவன் தான் உனக்கு சொர்க்கம் அல்லது அவன் தான் உனக்கு நரகம். நீ அவனை சொர்க்கமா பார்க்கறதா நரகமா பார்க்கறதா நீ முடிவெடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்தில் ஒவ்வொரு பெண்ணுடைய செயல்பாடுகள் மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருக்குமே, ஆனால் இறைவனுடைய சாபத்தில் இருந்து அந்த பெண்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை இஸ்லாம் சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு சாபத்திற்குரியவர்கள் யாருன்னா, 2 வானவர்கள் வானத்திலிருந்து இறங்குறாங்கன்னு சொன்னோம்ல, அதுல ஒருத்தரை பத்தி சொன்னோம். இன்னொருத்தர் யாருன்னா, அவர் கேட்பாராம், ஃபயக்கூலுல் ஆகிர், மற்றொரு வானவர் சொல்வாராம், அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபா, இறைவா யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ என்ன செஞ்சிரு, அந்த பரக்கத்தை நீ எடுத்துரு, அவங்களுக்கு செல்வத்தை பறிச்சிரு. தர்மமே பண்ணாம இருக்கணும். காசு பணம் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொடுக்கலாம்ல. நிறைய பேர் நியாயம் கற்பிக்கிறது எப்படி கற்பிப்பாங்கன்னா, நான் பணக்காரன் இல்லாத நான் கொடுக்கல, உங்களால முடிந்ததை கொடுக்கணும். 1 ரூபாய் அற்ப பொருள் இல்லை, வாங்குறவன அற்பமா நடப்பான். போய் 1 ரூபா கொடுக்குறான் பாரு, அந்த வீட்டுக்கு போனா 20 ரூபா கொடுத்தாங்க, 1 ரூபா கொடுக்குறான், 1 ரூபாயை வச்சு ஊருகா தான் வாங்க முடியுமா? வாங்குறேன்னு சொல்லிட்டு போறான். அதை கொடுக்கவாது மனசு வருதா அப்படிதான் எல்லாம் பார்க்கணும். அதை கொடுக்க கூட மனசு வரலைன்னா இது என்ன அர்த்தம்? திருக்குறானில அல்லாஹ் பேசுகிறான், நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு அத்தியாயம், சூரா மாஊன். அல்லாஹ் சொல்றான், அராயித்தல்லதி யுகذிபு பித்தீன், நபிய தீர்ப்பு நாளை, மறுமை நாளை பொய் என்று கருதியவனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவன்
அனாதை விரட்டுகிறான். ஒலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டவில்லைங்கிறான். உணவளிக்கவில்லைன்னு சொல்லல, எப்படி சொல்றான்? உணவளிக்க தூண்டல். அந்த எண்ணம் கூட வரலைன்னா நீ எல்லாம் எதுக்கு இஸ்லாமிய இருக்கிறேங்கிறான். அந்த எண்ணம் கூட வரலையே. சில பேருக்கு வந்து பணம் காசு இருக்காது, ஆனால் என்ன இருக்கும்? நிறைய கொடுக்கணும், நிறைய செய்யணும், நிறைய நன்மை அடையணுங்கிற எண்ணம் உண்டு. சஹாபாக்களுக்கு இருந்துச்சு, முஹாஜிர் தோழர்களுக்கு இருந்துச்சு. ரசூலாட்ட வந்தாங்க, எங்களால் தர்மம் பண்ண முடியலன்னு முறையிட்டாங்க. போலியா நடிக்கல, உண்மையாவே சொன்னாங்க. நாங்க எல்லா நன்மையும் முன்னாடி நிக்கிறோம், எங்களால் இருக்க முடியுது, தர்மத்தில் எங்களால் இருக்க முடியல, காரணம் காசு இல்லைன்னாங்க. அப்ப அப்படி ஒரு எண்ணமாவது இருக்கணுமா இல்லையா? அந்த எண்ணத்தை போடுறது கஷ்டமாங்க. நம்ம வந்து நிறைய பணம் இருந்துச்சுன்னா நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சத்தை கொடுத்துட்டு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா இருப்பதா? அதனால பிரச்சனையா? நீங்க ஆசைப்பட்டதுனால பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10 லட்சம் குறைய போதா? ஒன்னும் ஆக போறது இல்லை. வீட்டுல இருந்து 10 சவரம் குறைய போதா? அந்த எண்ணம் கூட இல்லைன்னா உங்களால முடியலன்னா அடுத்த ஆள்கிட்ட பரிந்துரை செய்யுங்க. நாங்க ரசூல்லா, ஒரு நபர் வராரு தர்மம் கேட்க ரசூலாட்ட, ரசூல்லா கொடுக்கலாம்ல. ரசூல்லா சொன்னாங்க, இவருக்காக என்கிட்ட யாராவது பரிந்துரை பேசுங்கன்னாங்க. ரசூல்லா ஆல்ரெடி கொடுக்குற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு, கொடுத்துட்டு போயிருக்கலாம். என்கிட்ட இவருக்கான என்ன பண்ணுங்க, யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கிறாங்க. ஏன் ரெக்கமெண்ட் கூட அல்லாட்ட நன்மை உண்டு. அப்ப தர்மம் செய்ய முடியாதவங்களை அடுத்த ஆள்கிட்ட கொண்டு கை காட்டி விடலாம்ல. இப்ப இவர் கொஞ்சம் தர்மத்தை கொடுப்பா, நல்ல மனுஷன், ஆனா வாழ்வாதாரம் இல்லாம இருக்கார், சொல்ல முடியாதா? அப்படியாவது செய்கிற இடத்துல இருக்கும். இந்த தர்மம்னு அறவே அந்த வார்த்தையை நோக்கியே அடியார்கள் செல்லவில்லை என்றால் இவர்கள் கஞ்சர்கள். அப்படிப்பட்ட கஞ்சர்களுடைய வாழ்வாதாரம் நாசமாகட்டும் என்பதற்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இது போன்ற வேறு சில இடங்கள் வானவர்களுடைய பிரார்த்தனைக்குரியதாகவும் சாபத்திற்குரியதாகவும் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, வானவர்களுடைய பிரார்த்தனைகளில் மிக பிரதானமான ஒரு பிரார்த்தனை, தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஸலவாத்து ஓதுவார்கள். இது அவங்களுடைய பிரதானமான பிரார்த்தனையில் ஒன்று. அல்லாஹ் திருக்குர்ஆனின் சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ, அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா பின்னாடி வருது, ஓ மலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். அல்லாஹ் இந்த நபிக்கு என்ன செய்யறான்? அருள் புரிகிறான். ரசூலா ஹயாத்திலும் அருள் புரிகிறான், ரசூலா வஃபாத்திலும் அருள் புரிகிறான். நாளைக்கு ரசூலா வஃபாத்துக்கு அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் அருள் புரிய தான் போறான், அதுல மாற்றம் இல்லை. இறைவன் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். யுஸல்லூன அலன் நபி, வானவர்களும் இந்த நபிக்காக வேண்டி அருளை வேண்டுகிறார்கள். இறைவா, இந்த நபிக்கு நீ அருள் புரி, இந்த நபிக்கு நீ என்ன செய், அருளை வழங்கி கொண்டிரு என்று கேட்கிறான். அல்லாஹ் உடனே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இந்த நபிக்காக வேண்டிய அருளையும் சலாமையும் வேண்டுங்கள் அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி வானவர்களுடைய பிரதானமான பிரார்த்தனைகள்ல ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், அவர்கள் நபிக்காக, நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தொடர்ச்சியாக அவர்கள் ஸலவாத்தை ஓதிய வண்ணம் இருக்கிறார்கள். அதே ஸலவாத்தை அல்லாஹ் நம்மளே ஓத சொல்றான், நீங்களும் ஓதுங்க என்று அல்லாஹ் ஆர்வமூட்டக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வானவர்களுடைய தகவல்கள் இன்னும் ஏராளமாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த தகவலை இதோட நம்ம நிறைவு செய்யறோம். இருக்கிற இந்த ஒரு 2 நிமிடங்கள் இப்போ துவான்னு நம்ம பார்த்தோம்ல, யாருக்காக வேண்டி வானவர்கள் துவா செய்யறாங்க சொல்லலாமா? ஆண்கள் துவா, இவங்களுக்கு சாதகமாக வானவர்கள் துவா செய்யறாங்க. யாருக்காக? கண் எதிரில் இல்லாத தன்னுடைய சகோதரனுக்காக, சகோதரன் டோட்டல் இஸ்லாமியனுக்காக ஒருவர் துவா செய்தால் அல்லாஹ் அவருக்கு, அதாவது வானவரை அனுப்பி வானவர் அவருக்காக துவா செய்யறார். ஒண்ணு. தர்மம் செய்தவருக்கு சாதகமாக அவர் பரக்கத்தை அடைவதற்கு துவா செய்யறாங்க. வேற, தொழுது முடித்து விட்டு தொழுத இடத்தில் அமரும் பொழுது அவர்களுக்காக துவா செய்யறாங்க. வேற, முதல் வசனம் ஒன்று சொன்னேன், அவருக்கா வானவர்கள் எதுக்காண்டி துவா செய்யறாங்க? இறை நம்பிக்கை கொண்டவருக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க. உன்னுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள், அதாவது அல்லாவின் பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்காக நரக விடுதலை கேட்கிறாங்க. சரி, பெண்கள் யாருக்கு எதிராக வானவர்கள் சபிக்கிறாங்க? புரியல? சரி, முதல்ல நான் வேற வசனம் வரும்னு நினைச்சேன். சரி, தர்மம் செய்யாமல் யார் முடிந்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக வானவர்கள் சாபம் செய்கிறாங்க. வேற,